பாலா சார் பிறனாலே உடல் ரீதியாக மனம் ரீதியாக ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த படப்பிடிப்பில் எத்தனை லிட்டர் ரத்தம் போடுது, எத்தனை எலும்பு போடுது, என்ன கஷ்டப்பட்டீங்க? இல்லை, கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலா சார் சொல்லிட்டாரு. நான் சொன்ன மாதிரி பாலா சார் ஃபஸ்ட்டு சொன்னதே என்னென்னா, அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க, அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்தில் தேவை. அது வந்து அப்போ எனக்கு புரியல. பட் படம் சீன்ஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது. அதனால் அந்த டெரேன் பார்த்திங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும். எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அது திரையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முயற்சி வந்து சப்போஸ் வரதா இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி போயிட்டு, ஸோ அது சப்போஸ் வர முடிஞ்சாலும் ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே இது வந்து ஒரு போட்டி அது இதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னென்னா, திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நோ கமெண்ட்ஸ்மா, எனக்கு அதை பற்றி தெரியல. அவர் இன்னும் படம் பார்க்கலாமா? யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கல. அவர் அங்கேயே ஸ்டேஜ்லேயே சொன்னார், வந்து ரொம்ப விஷ் பண்ணார். என்னோடய டெடிகேஷன், எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோடய டெடிகேஷன், விடாமுயற்சி, அவர் தொடர்ந்து அவரை விட்டு கொடுக்காமல் பண்ணுறதுன்னு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ். அந்த மாதிரி பல பேரை நான் இப்போ வர ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் படம் பாருங்கண்ணே, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது படம் பாருங்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான கதாபாத்திரம் எப்படி வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னார் சார். இது இப்படி தான் சிரிக்கும், இப்படி தான் ரியாக்ட் பண்ணும், எமோஷனுக்கு இப்படி தான் இருக்கும்ன்ற நிறைய வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்தில் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சார், பாலா சார் படத்தில் நடித்த எல்லா நடிகருக்குமே வந்து ஃப்யூச்சரில் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நல்ல கெரியர் இருக்கும். பட் ஆனால் தேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டிங் வந்து சேடில் தான் முடியும். ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள் சைடில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த படம் பொங்கல் விதமாக ரிலீஸ் ஆகுது, மக்கள் உள்ளே வர்றதுக்கு என்ன கண்டென்ட் உள்ள ஸ்பெக்டில் இருக்குது? இல்லை, கண்டென்ட்டாக நிச்சயமாக இது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனாக அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். அண்ட் அதே சமயத்தில் உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது. அண்ட் அங்கங்கே ஒரு சட்டையர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கதையோடு எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச். அவ்வளோதான் சார். என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தார். தொடையில் தட்டி மாற்றிடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் என்னை ரொம்ப விஷ் பண்ணார். நிச்சயமாக இந்த படம் உனக்கு பெரிய படமாக இருக்கும். இந்த ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே பாலா சார் பண்ணாங்களா? பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்லை, அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன். என்னம்மா? இல்லைம்மா, அடுத்தது வந்து நம்ம ரெட்டத்தலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகாது. இல்லை, பார்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படம். நிச்சயமாக திருப்பி அறிவாளன் சாரோட டச்சில் தான் இருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் சில பிரச்சனைகள் இருந்தது, அது கண்டிப்பாக சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் அதுவும் குற்றம் 23க்கு அப்புறம் அறிவாளன் சாரோட அடுத்த ஒரு பெரிய ஒரு படமாக அவருக்கும் இருக்கும், எனக்கும் அது ஒரு வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும்.
பாக்ஸர் ஆக்சுவலாக நாங்கள் பண்ணலை. ஆக்சுவலாக ஒரு 3 நாள் தான் ஷூட் பண்ணோம். அதுக்காக நான் ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணது தான் கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்து நடக்கலை அப்படின்றது. அதுக்கப்புறம் நிறைய அதோட தழுவுகளில் படம் வந்துச்சு. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட். அதுக்கப்புறம் தான் மாஃபியா அதே கெட்டப்பில் அது அந்த உடம்போடு நான் மாஃபியா பண்ணேன். எனக்கு ஒரு பாக்ஸிங் கதை பண்ணணும்னு தான் ஆசை. பட் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு களம் கிடைக்கணும், கரெக்டான ஒரு கதை கிடைக்கணும். இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன்.